ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால், உடல் எடையை டக்குன்னு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய 3 எளிய ஹோம் ஒர்க் அவுட்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கான எளிய 3 உடற்பயிற்சிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உடல் பருமன்றது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாதாங்க பார்க்கப்படுது. அதிகமான உடல் எடை அப்புறம் அதிகமாக பருமனாக இருக்கிறதுன்றது உடலோட ஆரோக்கியத்துக்கு தீங்கு தான் விளைவிக்குது. இதனால் எங்கே பார்த்தாலும் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் செய்கிறதுன்றது நடைமுறையாக இருந்துட்டு வருது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கான ஒரு 3 உடற்பயிற்சிகள் இப்போ நான் சொல்கிறேன். அதில் முதலாவதாக பிளாங்க் உடற்பயிற்சி. பொதுவாக பிளாங்க் பயிற்சி உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பிளாங்க் உடற்பயிற்சி உங்களோட கைகளை நல்லா வலுவாக மாற்றத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கைகளை நேராக தரையில் ஊனிக்கோங்க. உங்கள் முழு உடலை நீட்டி உங்கள் முழங்கைகளை மடக்கி தரையை நோக்கி புஷ்அப் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இடுப்பை தூக்கவோ இல்லை வளைக்கவோ கூடாது. உங்களோட உடல் நேர்கோடாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 நிமிஷம் ஒதுக்கி இந்த பிளாங்க் உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. இந்த உடற்பயிற்சி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரது மூலமா உங்களோட உடலை ரொம்பவே கட்டுக்கோப்பாகவும் ஃபிட்டாகவும் வச்சுக்க முடியும். 2வது உடற்பயிற்சி பர்ஃபீஸ் ஒர்க் அவுட். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இந்த பர்ஃபீஸ் ஒர்க் அவுட் கரைக்க உதவுது. இதை செய்யறதுக்கு நேராக நின்றுக்கிட்டு ஸ்குவாட் செய்கிற மாதிரி தரையில் படுத்து புஷ்அப் செய்கிற மாதிரி ஜம்ப் செஞ்சு எழுந்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த பயிற்சி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் இந்த பயிற்சி நீங்கள் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரது மூலிமா உங்களோட உடம்பு ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்க முடியும். 3வது உடற்பயிற்சி குளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட். இதை செய்யறதுக்கு தரையில் கால்களை நல்லா மடக்கி நேராக படுத்துக்கோங்க. அப்புறமா இடுப்பை மட்டும் மேலே உயர்த்தி சில நிமிடங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு இடுப்பை மெல்லமாக கீழே இறக்கணும். இடுப்பை வலுவாக்கவும் தொடை எலும்பு அதுக்கப்புறம் உடலோட முக்கியமான தசைப்பகுதிகளை வலுவாக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த குளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட். ஸோ இந்த 3 உடற்பயிற்சியுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இந்த பயிற்சிகள் நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களோட உடம்பை ரொம்பவே ஃபிட்டாகவும் கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.